வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கரு பழனியப்பன் என்கின்ற திரைப்பட இயக்குனர், நடிகர். இவர் 1972 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சின்ன கருப்பையாவுக்கும் நாகம்மைக்கும் மகனாக பிறந்தார். கலசமுள்ளையா பிறந்தார். மூத்த மகனாக பிறந்தவர் தான் இந்த கரு பழனியப்பன் அவர்கள். அவங்க அப்பா நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர், நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு அப்படியே வந்துருச்சு. இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பாரு. அந்த படித்ததனால் இவர் நிறைய கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சாரு, கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சாரு, நல்லா பேசுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். இப்படி பேச்சாற்றலும் கதை எழுதும் ஆற்றலும் கட்டுரை வரையும் ஆற்றலிலும் தன்னை உருவாக்கி கொண்டவர் கரு பழனியப்பன் அவர்கள். இப்படி இருக்கும்போது சினிமாவில ஒரு பெரிய லெவல்ல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. அப்ப சினிமா துறைக்கு என்ட்ராகும் இல்லையா? அப்படி வரும்போதுதான் பார்த்திபன் சார்கிட்ட புள்ளக்குட்டிக்காரன் அப்படிங்கிற படத்துல உதவி இயக்குனரா வேலை செஞ்சார். அவருடைய ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற படத்திலையும் உதவி இயக்குனரா வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் எழில் இருக்காருங்களா, இயக்குனர் எழில், அவர்கிட்ட துல்லாத மனமும் துள்ளும், காதல் ஒரு பூ போன்றது போன்ற படங்கள், ஒரு 4-5 படங்கள் அவர்கிட்ட எழில் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவரே இயக்குனராக உருவெடுப்பதற்கு ஒரு படத்தை முதல்ல எடுக்க ஆரம்பிச்சார். அது என்ன படம் பாத்தீங்கன்னாக்கா பார்த்திபன் கனவு. அதுல ஸ்ரீகாந்த், அப்புறம் இவங்க சினேகா டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாங்க, மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு, விவேக் நடிச்சிருப்பாரு. இப்படி எல்லாரையும் வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதனால பழ கருப்பையன் எல்லாருக்கும் கரு பழனியப்பன். கரு பழனியப்பன் அவர்கள் இந்த பார்த்திபன் கனவு என்ற படத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு நபராக மாறினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் எடுத்த ஒரு 2-3 படம் எடுக்கிறது முயற்சி பண்ணி எடுக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் விஷாலை வச்சு சிவப்பதிகாரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் ஓரளவுக்கு அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவரே கதாநாயகனா ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாரு. இயக்குனராக இருந்தவர் நடிகராகவும் மாறினார். நடிப்பு துறையிலும் தன்னை பதிவு அடித்துக் கொண்டார். அது மட்டும் இல்லாம சின்னத்திரை டிவிகள்ல ஷோ நடத்த ஆரம்பிச்சார். ஷோனாக்கா அந்த வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு. அப்படி என்ன ஷோ நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழா என்று ஒரு ப்ரோக்ராம். அதுல எல்லா விதமான தலைப்புகளையும் பேசுவதற்கு 2 பக்கங்களையும் ஆட்களை உட்கார வைத்து மிக சிறப்பான முறையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த தமிழா நிகழ்ச்சிக்கு அப்புறம் வா தமிழா வா அப்படின்னு அது ஒரு நிகழ்ச்சி மாத்தி பண்ணார். இவர் நல்ல திறமையான ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு பேச்சாளர். அப்படி அருமையா பேசுவாரு, அற்புதமான தமிழ்ல பேசுவார். நல்ல தமிழ்ல பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளராக கரு பழனியப்பன் அவர்கள் தன்னை வளர்த்து கொண்டார். இவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் பாத்தீங்கன்னாக்கா வித்தியாசமானதாகவே இருக்கும். மற்ற இயக்குநர்களுக்கும் இவருக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா இவர் குடும்ப பாங்கான படமா தான் எடுப்பாரு. அதே நேரத்தில் அவர் நகைச்சுவை மூலமாக பல செய்திகளை சொல்லுவார். பார்க்கறதுக்கு குடும்ப பாங்கான படமா தான் இருக்கும், அதனால நகைச்சுவை மூலமாக பல செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி இயக்குனராகவும் நடிகராகவும் ஒரு செய்தி தொகுப்பாளராகவும் ஒரு நிகழ்ச்சியாளராகவும் தன்னை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் மக்களிடையே தன்னை ஒரு பெரிய கலைஞனாக பதிவு செய்து கொண்டவர் தான் திரு கரு பழனியப்பன் அவர்கள். இவர்கள் பிறந்த இந்த மார்ச் 6ஆம் தேதியை சிறந்த தமிழ் உச்சரிப்பாளர் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.